அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. சட்ட சிக்கலில் சிக்கப்போகும் ஆண்டவர். சுசித்ரா அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருகிறாரு. ஸோ அதில் பல்வேறு உண்மைகள், இது உண்மையா இல்லை பழி வாங்குவதற்கு சொன்னாங்களா இல்லை யதார்த்தமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கமலஹாசன் அவர்களை போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. பார்ட்டி அப்படின்னாவே கமலஹாசன் அவர்கள் வீட்டில் கொக்கைன் பரிமாறப்படும், அதுவும் வெள்ளித்தட்டில் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு திரையுலகையே ஒரு ஆட்டியிருக்கு. திரையுலகை மட்டுமல்லாமல் சாதாரண பொதுமக்கள் கூட ஏன்னா நம்ம கமலஹாசன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே புருவத்தை உயர்த்துறாங்க. ஐயோ, இது என்னடா படுமோசமாக இருக்கும் போலையே, தமிழ் திரையுலகம் இப்படி தறிகட்டு தெரியுது, சீல் பிடிச்சி தெரியுது, போதை கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டு பாஜக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி என்பவர் தனது ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரபலம் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த சுசித்ரா நடிகர் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிட்டு பேசியுள்ளார். அதில் கேளிக்கை விருந்துகளில், வெள்ளி தாம்பூலத்தில் போதை சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்துவதாக சர்வசாதாரணமாக கூறியிருக்கிறார். அதாவது இந்த கொக்கைனை தாங்க சொல்கிறாங்க. ஸோ மேலும் சமீபத்தில் பெண் போலீஸார் குறித்து பேசியதற்கு பேட்டி எடுத்தவரையும் கைது செய்த காவல்துறையினர் சுசித்ரா போதைப் பொருள் குறித்து பேசிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாராயணன் திருப்பதி. ஸோ இது மக்கள் எல்லாருமே கேட்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக பொதுதளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் நமக்கு என்னங்க தெரியும், மிஞ்சி போனால் சரக்கு அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்கன்னு. அதையும் தாண்டி இன்றைக்கி பல்வேறு போதை வஸ்துகள் உள்ளே வந்திருக்கு அப்படின்றது இந்த பேட்டி மூலமாக நமக்கு தெரிகிறது. இதை கட்டாயம் போலீஸார் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் கேட்குறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.